நம்முடைய உயிரும் மேலான தலைவர் கலைஞர் அவர்களுடைய உயிருக்கும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே 2வது முறையாக தூத்துக்குடியிலே போட்டியிடக்கூடிய வாய்ப்பை எனக்கு அளித்தார்கள். சென்ற முறையை விட அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் எனக்கு வழங்கி இருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும், எனக்காக வாக்களித்த அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சமீபத்திலே அமெரிக்கா சென்று அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை எல்லாம் சந்தித்து நம்முடைய மாநிலத்திலே, தமிழ்நாட்டிலே வந்து அவர்கள் தொழில் தொடங்க வேண்டும், வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று அந்த பயணத்தின் வழியாக வலியுறுத்தி பல்வேறு முதலீடுகளை தமிழ்நாட்டிற்காக பெற்று வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் பல்வேறு திட்டங்களை தமிழ் மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக உருவாக்கி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கே தெரியும், நீண்ட நாளாக தமிழ்நாட்டிலே மதிய உணவு திட்டம் தலைவர் கலைஞரின் ஆட்சியிலே அது உண்மையான சத்துணவு திட்டமாக முட்டையெல்லாம் வழங்கப்பட்டு மாற்றப்பட்டது. இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியிலே காலை உணவு திட்டம், ஏன்னா பிள்ளைங்க மதியம் வரைக்கும் பசியோடு கொண்டு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அதே போல் கல்லூரியிலே போய் படிக்கக்கூடிய நம்ம வீட்டாக தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக புதுமை பெண் என்ற திட்டத்தின் வழியாக அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதே போல இளைஞர்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கல்லூரியிலே போய் படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே கேட்கக்கூடாது என்பதற்காக தமிழ் புதல்வன் என்ற அந்த திட்டத்தின் வழியாக சமீபத்திலே 1000 ரூபாய் அவர்களுக்கு, அந்த மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய திட்டத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் எது தேவை என்று சிந்தித்து நாம் கேட்பதற்கு முன்னாலேயே அந்த திட்டங்களை எல்லாம் நமக்காக உருவாக்கி தந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். அதே நேரத்திலே தமிழ்நாடு உங்களோடு நின்று, உங்களில் ஒருவத்தியாக நின்று உங்களோடு பயணிப்பேன், உங்களுடைய கோரிக்கைகளை, உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதிலே என்னுடைய பணிகள் தொடர்ந்து இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி நமக்காக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக, தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக, தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய திட்டங்களுக்காக ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியுடனும் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இது இரண்டையும் செய்து நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் ஒரு பாதுகாப்பாக அவருடைய வழியிலே அவரோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.